ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஒரு டாக்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது சில எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான எசென்ஷியல் கண்டிஷன் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து விட்னஸஸால அட்டஸ்ட் பண்ணிருக்க வேண்டும். அதாவது ஒரு விட்னஸ் வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்கணும். 2 or more விட்னஸஸ் அவங்க வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்கணும், அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். சாட்சி கையெழுத்துன்றதுக்கு 2 வகை இருக்கு. பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது முன்னாடி இருந்த சிஸ்டம் 2013க்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்துல அந்த டாக்குமெண்டோட ஃப்ரண்ட் பேஜ் இல்லைன்னா செகண்ட் பேஜோட பேக் சைட்ல வந்து விட்னஸ் வந்து கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு பேரு ஐடென்டிஃபையிங் விட்னஸ்னு பேர். அதாவது அந்த டாக்குமெண்ட்டை கையெழுத்து போட்ட அந்த நபர் வந்து இன்னார்தான்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை படுத்திக்கிறேன், அதாவது அடையாளப்படுத்துறேன் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கறது. இது ஐடென்டிஃபையிங் விட்னஸஸ். அது கிடையாது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல போடப்பட்டது என்னன்னா அட்டஸ்டிங் விட்னஸ் கம்பல்சரி. இந்த ஐடென்டிஃபைங் விட்னஸ்ன்ற கான்செப்டா அதுக்கப்புறம் காலப்போக்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்ல வந்தது. இந்த டாக்குமெண்டோட பின்பக்கம் இப்போ இருக்கிற சிஸ்டம்ல வந்து கம்ப்யூட்டரைஸ்டா A4 ஷீட்ஸ்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டாச் பண்ணி அதுல வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லயே கையெழுத்து வாங்கி வச்சுப்பாங்க, ஆட் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு சிஸ்டம். அட்டஸ்டிங் விட்னஸ்ன்றது அந்த டாக்குமெண்டோட கடைசி போர்ஷன்ல இன் விட்னஸ் வேர் ஆஃப் த பார்ட்டிஸ் ஹியர் அண்ட் ஹேவ் செட் அண்ட் சப்ஸ்கிரைப் த சிக்னேச்சர் ஆன் த நேம் பிளேஸ் டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் அபவ் மென்ஷன்ட் அப்படின்றத ஒரு அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்கும். போல்ட் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கும், நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. கீழே விட்னஸஸ்னு 1, 2ன்னு இருக்கும். அந்த விட்னஸோட பேரு, அட்ரஸ், டீடைல்ஸ், ஆதார் நம்பர் இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விட்னஸ் கையெழுத்து போடுறவங்க அந்த டாக்குமெண்ட்டை அட்டஸ்ட் பண்ணதா அர்த்தம். அதாவது அந்த டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றவர் வந்து அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டதை நேரடியா பார்த்ததாக அர்த்தம். ஸோ இந்த அட்டஸ்டிங் விட்னஸோட வேல்யூ என்ன அப்படின்றத பத்தி செக்ஷன் 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர வந்து நிறைய கேசஸ்ல இதை சம்பந்தமாக போட்டிருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். செக்ஷன் 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு பேர் டெஃபினேஷன் கிளாஸ்னு பேர். இந்த டெஃபினேஷன் கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 3ல வந்து நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கு. இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கு. அந்த மாதிரி அட்டஸ்டட் அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டஸ்டட்னா 2 or more persons witnessed a document. அதாவது 2 பேர் மினிமம் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், have seen the executant sign the document. டாக்குமெண்ட்ல எக்ஸிக்யூட்டன்ட்னு ஒருத்தருக்கு இருப்பாங்க, கிளைமெண்ட்னு இருப்பாங்க. அதாவது எழுதி கொடுத்தவர், எழுதி வாங்குறவர் அப்படின்றத எழுதி கொடுக்கிறவர் பேரு எக்ஸிக்யூட்டன்ட், எழுதி வாங்குறவர் பேரு கிளைமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை அமல்படுத்துறதுக்கு அப்புறமா வந்து வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் கிளைமெண்ட்டுக்கு இருக்கு. டாக்குமெண்ட் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ரைட்ஸும் எக்ஸிக்யூட்டன்ட் கிட்ட இருக்கு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டன்ட் வந்து முன்னாடி இருந்த சிஸ்டம்ல வந்து 2003க்கு முன்னாடி ஒருத்தர் தான் கையெழுத்து போடுறது, எக்ஸிக்யூட்டன்ட் மட்டும் தான் கையெழுத்து போடுறதுன்ற சிஸ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ 2 தரப்பினரும் வந்து கையெழுத்து போடணும், பர்சனலா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கையெழுத்து போடணுன்றது இருக்கு. முன்னாடிலாம் ஒரு சேல்டி ரெஜிஸ்டர் பண்றதுன்னா எழுதி விற்கிறவர் மட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம், அதாவது ஒரு பார்ட்டி மட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலான்றது இருக்கு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டன்ட்ன்றவர் வந்து அந்த டாக்குமெண்ட்ல ஒவ்வொரு பேஜ்லையும் சைன் பண்ணதை நேரடியா பார்த்த ஒரு 2 சாட்சிகள் இருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அட்டஸ்டட் டாக்குமெண்ட்னு சொல்லி அர்த்தமாயிட்டு. இந்த 2 சாட்சிகளும் வந்து அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவர் நேரடியா சைன் பண்றதை பார்க்கலன்னா கூட அவர் சைன் பண்றதுன்றது அந்த எக்ஸிக்யூட்டிவ் நேரடியா சைன் பண்றதுக்கான பர்சனல் அக்னாலேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு சாட்சிகள் கொடுக்கலாம். அதாவது அவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காருன்றதுக்கான பர்சனல் அக்னாலேஜ்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கான பண்ணலாம். இல்லைன்னா அவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு திட்டவட்டமா தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க அட்டஸ்டிங் விட்னஸஸ் கையெழுத்து போடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பேசஸ்ல அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காருன்னு சாட்சி கொடுக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் வந்து 2 பேர் கையெழுத்து போடுறாரு அப்படின்னா அவங்க பேரு அட்டஸ்டிங் விட்னஸ்ன்னு பேர். ஸோ இந்த அட்டஸ்டிங் விட்னஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் இல்லைன்னா அதுவே இன்வாலிடேட் ஆயிடும். வில்லுக்கு வந்து ரொம்ப கம்பல்சரி. அன்ரிஜிஸ்டர்ட் வில்ல இருந்தாலும் சரி 2 அட்டஸ்டிங் விட்னஸ் இருந்தா போதும். வில்ல வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அட்டஸ்டிங் விட்னஸோட அஃபிடவிட் வந்து அவசியமா தேவை. அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து கோர்ட் முன்னாடி வந்து சொல்லிதான் அந்த வில்லோட உண்மைத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்தணும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் இப்போ சமீபத்தில் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ரூல்ஸ் வந்தது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வந்தது. யாரை எத்தனை தடவை வந்து ஒருத்தர் வந்து அட்டஸ்டிங் விட்னஸா சைன் பண்ணலான்றது உட்பட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. மரபுல என்னன்னா
எழுதி கொடுக்கறவரோட சாட்சி ஒருத்தர், அட்டஸ்டிங் விட்னஸ் ஒருத்தர், எழுதி வாங்குறவரோட அட்டஸ்டிங் விட்னஸ் இன்னொருத்தர்ன்றது இருக்கு. இது ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ன்றதுக்கு மட்டுமே இல்லை. ஒரு ரெண்ட் அக்ரிமெண்டா இருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்ட் ரெண்ட் அக்ரிமெண்டா இருக்கலாம், இல்ல சாதாரணமா போடப்படுற ஒரு சேல் அக்ரிமெண்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அட்டஸ்டிங் விட்னஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த டாக்குமெண்டோட வேலிடிட்டியே அந்த அட்டஸ்டிங் விட்னஸ் இருந்தால் தான் முடியும். இந்த அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து ஐடென்டிஃபைங் விட்னஸோட கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஐடென்டிஃபைங் விட்னஸ்னா அந்த டாக்குமெண்டோட பின்பக்கம் அவங்க வந்து இந்த டாக்குமெண்டோட உண்மை, அதாவது யாரு கையெழுத்து போட்டிருக்காங்க, இன்னார் தான் வந்து கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்காக அந்த டாக்குமெண்டோட 2வது பேஜோட பின்பக்கம் கையெழுத்து போடக்கூடியவங்க ஐடென்டிஃபைங் விட்னஸ். இப்போ இருக்கிறது அந்த டாக்குமெண்டோட 2nd பேஜோட பேக் சைடு இல்லாம கூட வந்து 2 ஷீட் வந்து கம்ப்யூட்டரைஸா அனெக்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்க. அங்க வந்து ஐடென்டிஃபைங் விட்னஸ் கையெழுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஐடென்டிஃபைங் விட்னஸ் வேற, அட்டஸ்டிங் விட்னஸ் வேற. அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து அந்த டாக்குமெண்டோட வேலிடிட்டியே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். அந்த அட்டஸ்டிங் விட்னஸுக்கு வந்து கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் இருக்கணும். அதாவது ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடக்கூடியதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் தான் அவர் வந்து கையெழுத்து போட முடியும். ஸோ இந்த அட்டஸ்டிங் விட்னஸோட கான்செப்டை பற்றி நிறைய கேசஸ் இருந்திருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி பார்ப்போம். ஆனரபிள் ஜஸ்டிஸ் சிவராஜ் பட்டேல் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் 2002ல வந்த ஒரு பழைய சுப்ரீம் கோர்ட் கேஸ். இதை பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நம்ம அட்டஸ்டிங் விட்னஸை பற்றி நம்மள தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேஸோட டைட்டில் ஜானகி நாராயண் போயர் வர்சஸ் நாராயண் நாம்தியோ காதம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். 2002ல நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ். ஆனரபிள் ஜஸ்டிஸ் சிவராஜ் பட்டேல் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட். இதுல என்னன்னா, ஒரு உயிலை பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் கேட்கிறாரு. இந்த உயில் பேஸ் பண்ணி இவர் வந்து இன்னார் வந்து இந்த சொத்தை எனக்கு பேர்ல தான் எழுதி வச்சிருக்காருன்றத பேஸ் பண்ணி அவர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் கேட்கிறாரு. யார் மேல ஃபைல் பண்றாருன்னா, அந்த உயிலை எழுதி வச்சிரோட டாட்டர் மேல கேஸ் ஃபைல் பண்றாரு. ஸோ இந்த உயிலை பேஸ் பண்ணி அவர் கேட்கிற பொசிஷன் வந்து இந்த டாட்டர் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, அந்த உயில் மேல இருக்கிற விட்னஸஸ் கையெழுத்து போட்டிருக்கிறவங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு தயாரா இல்லைன்றதுனால இந்த உயிலோட உண்மைத்தன்மையை வந்து சரிவர அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால இந்த உயில் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க டாட்டர் வந்து அந்த கேஸை டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் கேஸ். ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த உயில் எழுதின ஸ்கிரைப், அதாவது எழுதின அந்த ஸ்கிரைப்ன்றவர் வந்து அந்த எழுத்து கொடுக்குறவங்க எழுத்தாளர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த உயில எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரைப் வந்து அவர் இருக்கச்சே தான் அவர் வந்து அந்த இன்டென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணி தான் எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ ஸ்கிரைப்னு சொல்லி ஒருத்தர் கழுத்து போட்டிருக்காருன்னா அந்த உயிலை பத்தி அவர் வந்து அவரோட நம்பகத்தன்மையை பத்தி அவரால் சொல்ல முடியும். அவர் சொல்ற சாட்சியத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தீர்ப்பு கொடுப்போம்னு சொல்லி அவரோட சாட்சியத்தை ஏத்துட்டு இருக்காங்க. அந்த சாட்சியம் ஸ்கிரைபோட சாட்சியத்தை பேஸ் பண்ணி அந்த உயில் வந்து ஒரு வேலிட் வில் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அங்கேருந்து ட்ரையல் கோர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகுது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வில்லோட வேலிடிட்டி, அந்த ஸ்கிரைப் வந்து கழுத்து போட்டதுன்றதுனால அந்த வில்லு வந்து வேலிடுன்றது கிடையாது. 2 விட்னஸ் கழுத்து போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து சாட்சியத்தை சொல்ல, ஸ்கிரைபோட ஒரு டிபோசிஷன் மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க எப்படி உயில வந்து ஒரு வேலிட் வில்லுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பீல் ஃபைல் பண்ணது பேர்ல அந்த அப்பீல் அலோவ் பண்ணி கீழ்கோர்ட்டோட தீர்ப்பை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, செட்டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால உயில் வந்து செல்லாத, ஸ்கிரைபோட ஒரு விட்னஸை மட்டுமே வச்சுக்கிட்டு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி இது வந்து திரும்பி ஹைகோர்ட்டுக்கு போறது. அங்கே ஸ்கிரைபோட விட்னஸ் பேஸ் பண்ணி மட்டுமே எடுத்துக்க முடியும். ஏன்னா உயிலோட உண்மைத்தன்மை வந்து தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் வந்து விட்னஸ் ஒருத்தர் சொல்றாரு, அதனோட ஜெனுனிட்டி வந்து தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து அந்த 2 விட்னஸும் உயிரோட தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சுதான் இந்த உயிலோட உண்மைத்தன்மையை நான் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி இவங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஹைகோர்ட்ல வந்து அந்த ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டு கீழ்கோர்ட்டோட தீர்ப்பை, அதாவது ட்ரையல் கோர்ட்டோட தீர்ப்பை வந்து அப்போல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல் கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அதாவது விஷயம் என்னன்னா, உயில்ல கழுத்து போட்ட சாட்சிகள் அவங்க கோர்ட்டுக்கு வந்து அவர்கள 2 பேர்ல யாருன்னா ஒருத்தராவது கோர்ட்டுக்கு வந்து சாட்சியம் கொடுத்தாதான் அந்த உயில் வந்து செல்லுமா, இல்லைன்னா அதனோட உண்மைத்தன்மையை பத்தி யார் வேணாலும் வந்து சாட்சி கொடுக்கலாமான்றதுதான் கொஸ்டின். ஸோ இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 2-3 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து செக்ஷன் 63 இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல. இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 63ல ஒரு வில் வந்து மினிமம் 2 அட்டஸ்டிங் விட்னஸால அட்டஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 63ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட். 2வது விஷயம் செக்ஷன் 67 அங்க என்ன கொடுத்திருக்குன்னா,
ஒரு உயிலோட உண்மைத்தன்மையை கோர்ட்ல நிரூபிக்கணும்னா அந்த கையெழுத்து போட்ட 2 அட்டஸ்டிங் விட்னஸ், உயில்னு சொல்ல வரல, அட்டஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்டோட உண்மைத்தன்மையை கோர்ட்ல நிரூபிக்கணும்னா 2 சாட்சிகள்ல யாருன்னா ஒருத்தரான கோர்ட்டுக்கு சாட்சியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி 2வது ஆஸ்பெக்ட்லயும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல ஏதான ஒரு விட்னஸ் கம்பல்சரியா கோர்ட்டுக்கு உண்மைத்தன்மையை டிப்போஸ் பண்ணணும்ன்றது இருக்கு. இதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ரொவிஷன் ஆஃப் லா, அதாவது அனிமஸ் அட்டஸ்டண்டி, அதாவது இன்டென்ஷன் டு அட்டஸ்ட். ஒரு டாக்குமெண்ட்டை நான் அட்டஸ்ட் பண்ணும், சாட்சி கொடுக்கறதுக்காக, நான் அது உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் விட்னஸ் சாட்சி கழுத்து போடுறேன்ற இன்டென்ஷனோட, எண்ணத்தோட, நோக்கத்தோட நான் கழுத்து போடுறதுன்றது வேற. இல்லைன்னா சிம்பிளா டிராஃப்டட் பைன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரைட்டரோட டாக்குமெண்ட் கழுத்து போடுறது, இல்ல ஒரு அட்வொகேட்டா அதை டிராஃப்ட் பண்ண ஒரு கெப்பாசிட்டியில கழுத்து போடுறது, இல்ல நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஐடென்டிஃபைங் விட்னஸா அந்த டாக்குமெண்ட்ல கழுத்து போடுறதுன்றது வேற. இந்த டாக்குமெண்டோட நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் நான் கோர்ட்ல சொல்றதோட எண்ணத்தோட நான் கழுத்து போட்டிருந்தேன்னா என்னோட சாட்சி கோர்ட்ல ஏத்துக்கப்படும். ஸோ என்னோட சாட்சியை பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஒரு உண்மையான டாக்குமெண்ட்னு சொல்லி ஏத்துக்கப்படும். இல்லைன்னா அதை ஏத்துக்க முடியாதுன்றது அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்லயும் அந்த பர்டிகுலர் நிறைய ஜட்மெண்ட்ஸ்லயும் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கண்ணு தெரியாதவர் ஒருத்தர் சாட்சி கழுத்து போட்டிருக்காரு, அவர் அவரோட சாட்சி கழுத்தை ஏற்கப்பட்டிருக்கு ஒரு தடவை கோர்ட்ல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பர்தநாஷன் லேடி, அதாவது பர்தா பின்னாடி இருக்கணும்ன்ற சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி ஒரு டாக்குமெண்ட்ல அந்த கர்டைனுக்கு வெளியில கையை மட்டும் நீட்டி கை நாட்டு வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவர் ஒருத்தர் சாட்சி கழுத்து போட்டிருக்காரு, அந்த சாட்சி கழுத்தை இழக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸ் பார்க்கும்போது அந்த ஸ்கிரைபோட இன்டென்ஷன் அந்த டாக்குமெண்டோட உண்மைத்தன்மையை கோர்ட்ல சொல்லணுன்றதுக்காக இல்லை. 2 பேர் கழுத்து போடலன்றதுக்கான ப்ராபபிலிட்டி சாத்தியக்கூறுகளை தான் நம்ம எடுத்துப்போமே தவிர்த்து, ஒருத்தர் சொல்லியிருக்காரு 2 பேர் சாட்சி சொல்லலன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை எடுத்துக்கலாமே தவிர்த்து, ஒருத்தர் சொல்லியிருக்காருன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை எடுத்துக்க முடியாது. 2 பேர் சொல்லலன்றது தான் முக்கியம். அதனால இது ஜெனுவினான டாக்குமெண்டா இருக்காதுன்றதுக்கான சாத்தியங்கள் தான் ஜாஸ்தியை தவிர்த்து, இது ஜெனுவினான டாக்குமெண்டா இருக்குன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்குன்றதுனால இந்த கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பை டிஸ்மிஸ் பண்ணி இந்த வில் ஒரு செல்லாத ஒரு உயில் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த வில்லோட இல்ல எந்த டாக்குமெண்ட்லயும் இருக்கட்டும் ஒரு விட்னஸ் கையெழுத்து போடுறவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. சும்மா ஏனோ தானோன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யாரையான ஒருத்தர் கூட்டின்னு போட்டு சாட்சி கழுத்து போடுறதுக்கு கூட்டின்னு போக கூடாது. நிறைய கேசஸ்ல நான் பார்த்திருக்கேன், டிரைவர் கூட்டின்னு வருவாங்க, சம்பந்தமே இல்லாதவங்களை கூட்டின்னு வருவாங்க, அவங்களுக்கு கழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டேஜ் கழிச்சு அவங்கள தேடி பிடிக்க முடியாது, அதனோட ட்ரூத்தை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக அவங்கள தேடி பிடிக்கிறதுக்கு முடியாது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ல அந்த எழுதி கொடுக்கிறவரோட கழுத்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்தபடியா சாட்சி கழுத்து போடுறவரோட கழுத்து தான் முக்கியம். அதுக்கு அடுத்ததுதான் எழுதி வாங்குறவரோட கழுத்து. அடுத்த 3வது இம்பார்ட்டன்ஸ் தான் கிளைமெண்டோட கழுத்து. ரிலீஸ் ஷீட்ல செட்டில்மெண்ட் டீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எக்ஸிக்யூட்டரோட கழுத்தோட நிக்கலாம், விட்னஸோட கழுத்து இருக்கலாம், பட் அந்த கிளைமெண்டோட கழுத்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல இல்லாமையே இருக்கும். கிஃப்ட் டீட்லாம் கிளைமெண்டோட கழுத்து இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த விட்னஸோட சிக்னேச்சர் ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.